Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 12 linear programming exercise 12.1 question number 6 வந்து பார்க்குறோம். Minimize z equal to x plus 2y subject to 2x plus y greater than equal to 3, x plus 2y greater than equal to 6, x comma y greater than 10. So இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது x greater than 0, y greater than 0 வந்ததுனாவே first quadrant. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மினிமைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவுமே கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மினிமைஸ் z equal to x plus 2y. ஸோ constraints 2x plus y greater than equal to 3, x plus 2y greater than equal to 6. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸோ 2x plus y equal to 3 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு x is equal to 0 போடுறேன், அப்போ என்னோட y வேல்யூ 3ன்னு வரும். y equal to 0ன்னு போடுறேன், அப்போ எனக்கு x வேல்யூ 2x is equal to 3ன்னு வரும், x is equal to 3/2 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ டேபிளில் நம்ம வந்து என்ன எழுதுவோம், ஸோ when x வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா y வந்து 3ன்னு வந்திருக்கு அண்ட் y வேல்யூ 0னா x வந்து 3/2. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சதுல நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு x plus 2y equal to 6. ஸோ x is equal to 0 போட்டோன்னா 2y equal to 6 வரும், y equal to 3 வந்துடும். அண்டு இங்கே y equal to 0 போடுறேன், அப்போ y 0ன்னு போட்டால் எனக்கு x is equal to 6ன்னு வந்துடும். இல்லை, அதாவது x plus 2 into 0 போட்டோம் அப்படின்னா equal to 6ன்னு போட்டோம்னா x is equal to 6 வந்துடும். ஸோ டேபிளில் x and y, ஸோ x 0வாக இருக்கும் போது நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் y வேல்யூ 3 அண்ட் y 0வாக இருக்கும் போது கரஸ்பாண்டிங் x வேல்யூ 6. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிராஃப் வந்து நம்ம வரையலாம். ஸோ 1 2 3 4னே வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 மார்க்கிங்ஸ் வந்து 1 2 3 4 5 and 6. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் இந்த மார்க்கிங்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போது பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து 0 அண்ட் ஒய் இஸ் 3. ஸோ நம்மளுக்கு இங்கே வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது y 0 and x value 3/2. So 3/2 அப்படின்னும் போது it will be 1.5. ஸோ நம்மளுக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வரும். ஸோ லைன் வந்து இந்த மாதிரி வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க டேபிள், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6க்கு 0,3. ஸோ 0,3. ஸோ சேம் திங் இங்கே தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் 6,0. ஸோ 6,0. ஸோ டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் வந்து நம்ம பண்ணும் போது, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே எக்ஸு அண்டு ஒய் ரெண்டுமே 0 போடுறோம். ஸோ 0 greater than 3ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ 0 greater than 3 வந்து ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணும் போது இங்கேயும் நம்மளுக்கு 0 greater than 6ன்னு வந்துடும், விச் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ இந்த லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச லைன், அதாவது 2x plus y equal to 3ன்ற லைனு. அண்ட் இது வந்து x plus 2y equal to 6. ஸோ இப்போ இதுவுமே அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வரும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இதுவுமே வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் தான், ஏன்னா ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து காமனாக இருக்கிற ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் போர்ஷன்.
ஸோ feasible region is unbounded அப்படின்றது நம்ம கிராஃப்லேருந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ இதோட கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து இங்கே, ஸோ இங்கே என்ன இருக்குது, இட் இஸ் 0,3. அடுத்தது இந்த பாயிண்ட், தட் இஸ் 6,0. இதுதான் வந்து கார்னர் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து Z வந்து கண்டுபிடிக்க போகிறோம் at each corner point. So corner point and Z equal to x plus 2y. Corner points வந்து என்னது 0,3, 6,0. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 plus 2 into 3 which is 6. அண்ட் இங்கே வந்து 6 plus 2 into 0 which is 6. ஸோ இங்கே பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து m தான். ஸோ m equal to these two values, and m na என்னது small m na வந்து it will denote minimize, அதுதான் minimum value. So 6. பட் ஆனால் அன்பவுண்டடாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ நம்மளுக்கு இந்த டேபிள்லேருந்து வந்து என்ன தெரியுது, 6 தான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் Z அப்படின்றது வந்து தெரியுது. அதாவது ரெண்டு கார்னர் பாயிண்ட்லையுமே 6 தான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபீஸபிள் ரீஜன் வந்து அன்பவுண்டடாக இருக்கிறதுனால 6 வந்து நம்மளுக்கு இட் மே ஆர் மே நாட் பி த மினிமம் வேல்யூ ஆஃப் Z. ஸோ அப்போ வந்து நம்ம அதை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த இன்இக்வாலிட்டியை கிராஃப் பண்ணோம். என்ன இன்இக்வாலிட்டி, ஸோ Z less than m வந்து வரும். அதாவது Z வந்து என்னது x plus 2y less than 6 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம லைன் வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸ் தேன் 6ன்னு இருக்கா. ஸோ அதே தான் இப்போ வந்து நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணோன்னா என்ன எடுத்துப்போம், எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துப்போம். ஸோ இதே ஈக்குவேஷன் தான் ஆல்ரெடி நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து எது வரும், இந்த லைன் வந்து வரும், எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6 வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸ் தேன் 6. ஸோ அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டோம்னா 0 less than 6ன்னு வந்து வருது, which is true. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ட்ரூன்னு வருது அப்படின்னா இட் வில் பி டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ இப்போ இந்த லைன் இதுதான் வந்து அந்த லைனு. ஸோ இட் வில் பி டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம், இங்கே மினிமைஸ்க்கு நம்ம அன்பவுண்டடில் மினிமைஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து Z லெஸ் தேன் M. ஸோ அது சால்வ் பண்ணிட்டோம், கிராஃப் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வருது, நோ காமன் ரீஜன் அதான் வந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் அவே ஃப்ரம் த ஆரிஜின் இருக்குது, இது மட்டும் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து M தான் வந்து மினிமம் வேல்யூவாக எடுத்துப்போம். ஸோ அப்போ அக்கார்டிங் டு த நம்ம கொஸ்டின் படி நம்மளுக்கு வந்து என்ன வரும், 6 தான் வந்து மினிமம். So Z less than M has no point in common with feasible region. So M is equal to 6 is the minimum value. So இதான் வந்து answer for 6th question. Next வந்து நம்ம 7th question வந்து பார்ப்போம். 7th question, minimize and maximize Z equal to 5x plus 10y subject to x plus 2y less than equal to 120, x plus y greater than equal to 60, x minus 2y greater than equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ Z equal to 5x plus 10y. ஸோ மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ். ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து வந்துடும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸ் தேன் ஈக்குவல் டு 120. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 120ன்னு எழுதலாம். அண்ட் இப்போ டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணும் போது எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 2y ஈக்குவல் டு 120, y ஈக்குவல் டு 60 வந்துடும். ஸோ y வந்து 0 அப்படின்னு போட்டோம்னா எக்ஸ் வந்து 120 வந்துடும். ஸோ டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பார்க்கும் போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும், டெஸ்ட் ஃபார் ஆரிஜின். ஸோ இட் வில் பி 0 லெஸ் தேன் 120 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அப்போனா திஸ் இஸ் ட்ரூ. ஸோ டுவர்ட்ஸ் தி
ஆரிஜின் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60. ஸோ இது வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸு ஒய் எடுத்துக்கிறோம். எக்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஒய் வில் பி 60, ஒய் 0வாக இருந்தால் எக்ஸ் வந்து 60 வந்துடும். ஸோ இதுக்குமே வந்து டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணுறோம். ஸோ அப்போ 0 greater than equal to 16 வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜின் அண்ட் இது வந்து அவே ஃப்ரம் ஆரிஜின். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும் போது டேபிள் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அண்ட் ஒய் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? சப்ஸ்டியூட் பண்ணால் 0 தான் வரும். ஒய் 0ன்னு எடுத்தாலும் எக்ஸ் 0 தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இதை வந்து இந்த லைன் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்றது கிராஃப் வரையும் போது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அனதர் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும்போது. இப்போ வந்து நான் ஒய் வந்து நான் என்ன போடுறேன்? 30 அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி போடும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓ ஆரிஜின் எடுத்துக்கிறேன் அண்ட் எல்லாமே 1 யூனிட் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 20, 40, 60, 80, 100, 120, 140 வந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே 20 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சிமிலர்வே த ஒய் ஆக்சஸ். ஸோ இங்கேயும் வந்து 20, 40, 60, 80, 100, 120 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே 0, 60 எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 60 இங்கே வந்துடும் அண்ட் 120, 0 எக்ஸ் ஆக்சிஸில் 120 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0ன்னும் போது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 120. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். ஸோ 0 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 60. ஸோ இதுவும் அதே தான் 0, 60 அண்டு 60, 0. ஸோ இந்த லைன் வந்து இப்படி வரும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லைன் இது வந்து எக்ஸ் மைனஸ் 2y பார்த்தோம்னா 0 வந்துடுது. அது ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட் ஆரிஜினில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து 60, 30 எக்ஸ் ஆக்சிஸில் 60, எக்ஸ் ஆக்சிஸில் 60 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 30. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த பாயிண்டில் வந்து வரும். ஸோ 60, 30. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் இல்லை அப்படின்னா லைன் வந்து நம்மளுக்கு இப்படி வருமா இல்லை இந்த டைரக்ஷனில் வருமா இல்லை இந்த டைரக்ஷனில் வருமானு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம தேர்ட் பாயிண்ட்டை வந்து எடுத்தோம். ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 பாயிண்ட்டுமே ஆரிஜினில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்படி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எந்த டைரக்ஷனில் அப்படின்றது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் தேர்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போது இதுக்கு வந்து ஆரிஜின் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வரும். ஸோ ஆனால் எப்படி வந்து நம்ம டுவர்ட்ஸ் த ஆரிஜின் இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 பேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 2y இந்த பக்கம் வந்ததுன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 2yன்னு வருது. கிரேட்டர் தேன் சைன் எக்ஸ் வந்து கிரேட்டர் அப்படின்ற மாதிரி காமிக்குதா? ஸோ அப்படி இருந்ததுன்னா டுவோர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதே ஒய் ஆக்சிஸ் இது வந்து ஒய் கிரேட்டர் தேன் அப்படின்னு வந்ததுன்னா டுவோர்ட்ஸ் ஒய் அப்படின்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா சம் பாயிண்ட் இந்த ரீஜன்லேயும் எதனா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 40 இருக்கா? ஸோ இது ஒய் ஆக்சிஸில் 40 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 30 எடுத்துக்கிறேன். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ் ஆக்சிஸில் 30 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 40 வந்து நான் எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 30 மைனஸ் 2 இன்ட்டு 40. ஸோ பண்ணால் 30 மைனஸ் 80 வரும் அண்ட் விச் இஸ் மைனஸ் 50 அண்ட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த ரீஜன் கிடையாது. இப்போ இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ 80, 20ன்னு எடுத்துக்கிறேன் ஒரு நம்பர். ஸோ எக்ஸ் வந்து 80,
y வந்து 20ன்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 80 minus 2 into 20. ஸோ இட் இஸ் 14 வந்து வரும். 80 minus 40 40 which is greater than 0 அப்படின்றது வந்து வருது. ஸோ ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ இதுதான் வந்து feasible region. ஏன்னா இது வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்துருதா. ஸோ இந்த பாயிண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ அப்போ எது வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜின், இது இந்த பார்ட்டு இப்படி வந்துடும். அண்ட் அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் அவே ஃப்ரம் த ஆரிஜின் இப்படி வந்துடும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் லைன் மட்டும் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது, இந்த ரீஜனா இல்லை இந்த ரீஜனான்னு. ஸோ அப்போ நம்ம ரெண்டு ரீஜன்லையும் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ரீஜன் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ண ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன்னு காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொன்னேன். ஸோ எக்ஸாமில் நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம குயிக்காக பண்ணணும் அப்படின்னும் போது இதை வந்து ஒரு ஹிண்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக இதை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ இது வந்து the feasible region is bounded. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கார்னர் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இது கார்னர் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் இது அப்படியே ஏபிசிடின்னு வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி, சி அண்ட் டி. ஸோ இப்போது ஏ வந்து என்னது, இட் இஸ் 60,0 and point B வந்து 120,0. இது வந்து 60,30 and இந்த பாயிண்ட் இப்போ D வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட், இது வந்து என்ன பாயிண்ட்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த லைன் என்ன, இந்த லைனோட ஈக்குவேஷனும் இந்த லைனோட ஈக்குவேஷனும் நான் எடுத்துக்கிறேன், எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுறேன். ஸோ என்னது, இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 வந்துடும். அண்ட் இந்த லைன் வந்து எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சால்வ் பண்ணலாம். சைன் சேஞ்ச் பண்ணுறேன், கேன்சல் ஆகிடும். ஸோ இட் வில் பி 3y ஈக்குவல் டு 60, y ஈக்குவல் டு 60/3 which is 20. ஸோ y வந்து 20. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 60, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 20 வந்துடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ பாயிண்ட் டி ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது 40,20. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம், கார்னர் பாயிண்ட்ஸ் அண்ட் z வந்து 5x ப்ளஸ் 10y. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் A வந்து 60,0 and B is 120,0, C வந்து 60,30 and D is 40,20. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 5 into 60 plus 0, ஸோ 300 வந்திருக்கு. அடுத்தது 5 into 120 plus 0, 600 வந்து வரும். அடுத்தது 5 into 60 plus 10 into 30. ஸோ வந்து இது 5 6 30 0 சேர்த்துக்கிறோம் ப்ளஸ் 300. ஸோ நம்மளுக்கு 600 வருது. ஸோ அதே மாதிரி இங்கே 5 into 40 plus 10 into 20. ஸோ 5 4s are 20, அப்போனா 200, இங்கே வந்து ப்ளஸ் 200 which is 400. ஸோ மினிமம் வேல்யூ, அங்கே மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதான் எம் வந்து ஸ்மால் எம் வந்து 300 அண்ட் கேபிட்டல் எம் வந்து இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதுவுமே வந்து கேபிட்டல் எம் தான், ரெண்டுத்துலேயுமே 600 600 தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பை கார்னர் பாயிண்ட் method, minimum z equal to 300 at 60,0 and maximum z equal to 600 at
120, 0 and 60, 30. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 8th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் z equal to x plus 2y subject to x plus 2y greater than equal to 100, 2x minus y less than equal to 0, 2x plus y less than equal to 200 and x comma y greater than equal to 0. ஸோ இது வந்து feasible region first quadrantல வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் minimize objective function, minimize and maximize z equal to x plus 2y. அடுத்தது constraints எல்லாம் எழுதிக்கலாம் and first constraint வந்து solve பண்ணலாம். ஸோ x plus 2y equal to 100. ஸோ வந்து x is equal to 0 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2y equal to 100 and y is equal to 15 வந்துடும். அண்ட் அதே மாதிரி y வந்து 0 போட்டோம் அப்படின்னா x is equal to 100ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஆரிஜின் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து இங்கே x plus 0 x is equal to 0 y equal to 0 போட்டோம் அப்படின்னா 0 greater than equal to 100ன்னு வந்து வருது. ஸோ which is false. ஸோ away from origin, away from origin வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் constraint வந்து எடுத்துக்கலாம். 2x minus y equal to 0. ஸோ இந்த y இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x is equal to yன்னு வந்துடும். ஸோ x is equal to 0 அப்படின்னு வந்து நம்ம போடுறோம். ஸோ x is equal to 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், y-யோ 0 தான் வரும். ஸோ y 0 போட்டாலும் அதே தான் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி சம்முக்கு பண்ணாலும் அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக எதனா ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ x வந்து நான் 20ன்னு வந்து போடுறேன். x is equal to 20 போட்டோம்னா 2 into 20 equal to y. ஸோ y is equal to 40. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் லாஸ்ட் கன்ஸ்டன்ட் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து 2x less than y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 2x less than y அப்படின்னு வந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், y தான் வந்து கிரேட்டராக இருக்குது. அப்படின்னா வந்து நம்மளுக்கு y பக்கம் தான் வந்து நம்மளுக்கு வரும் feasible region அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துப்போம். எதுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கன்ஸ்டன்ட் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2x plus y equal to 200. ஸோ இப்போ டேபிள் வந்து வரைகிறோம். ஸோ x and y. ஸோ இங்கே வந்து x 0 போட்டோம் அப்படின்னா y will be 200 and y வந்து நான் 0 போட்டேன் அப்படின்னா 2x is equal to 200, x is equal to 100 வந்து வரும். அண்ட் டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணுறோம். 0 0 போட்டோம்னா 0 இஸ் லெஸ் தேன் 200ன்னு வந்து வருது, விச் இஸ் ட்ரூ. ஸோ டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ நம்மளுக்கு ஒன்று வந்து அவே ஃப்ரம் ஆரிஜின் வந்திருக்கு, இன்னும் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம இப்போ எக்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஹிண்ட் வச்சு. ஸோ வி வில் செக் அண்ட் நம்ம கிராஃப் வரையும் போது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, 50, 100, 200 அந்த மாதிரி வரதுனால நான் கிராஃபில் ப்ளாட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா யூனிட் வந்து 0, 50, 100, 150 அப்படின்ற மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆரிஜின் ஓன்னு எடுத்துக்கிறோம் 0,0 அண்ட் இங்கே வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 50, 100, 150, 200ன்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி 50, 100, 150, 200 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைனோட பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 100. ஸோ 0,50. ஸோ இங்கே வரும் அண்ட் 100, 0. ஸோ லைன் வந்து நம்மளுக்கு இப்படி வரும். நீங்கள் வந்து 20, 40 அந்த மாதிரி கேப்பில் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். யூனிட்ஸ் வந்து அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ 0, 50ன்ற மாதிரி 50 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 100. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 200 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 0 and 200.
x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் 200 அண்ட் x ஆக்சிஸில் 100 அண்ட் y ஆக்சிஸில் 0. ஸோ நம்மளுக்கு இப்படி வரும் லைன். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் இஸ் 2x plus y is equal to 200. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 0, 0 1 அண்ட் 20, 40. எக்ஸ் ஆக்சிஸில் 20 அண்ட் 40. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வரும். உங்களுக்கு இன்னுமே வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் கூட எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2x minus y is equal to 0. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், இப்போது இதில் இங்கே ஃபஸ்ட்டு லைன், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 100க்கு அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வரும், இந்த லைன் அவே ஃப்ரம் த ஆரிஜின் இப்படி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்க்கு, அதாவது நம்ம இந்த செகண்ட் லைன் இந்த 2x மைனஸ் ஒய் வந்து நம்ம பண்ணோம்ல. ஸோ 2x minus y equal to 0. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2x is less than y அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம், y வந்து greater than 2xன்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் எங்கே வருது, yக்கு. ஸோ டுவர்ட்ஸ் y ஆக்சிஸ் தான் வந்து நம்மளுக்கு ஆரிஜினாக வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த பார்ட்டு தான் வரும் அப்படின்றது நம்மளோட ஹிண்ட். அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு, ஸோ தேர்ட் லைன் 2x plus y equal to 200க்கு டுவர்ட்ஸ் ஆரிஜின் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜின்னா நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் வரும். ஸோ எல்லாமே கம்பைன் ஆகிறது நம்ம எங்கன்னு பார்த்தோம்னா இந்த ரீஜனில் தான் வந்து கம்பைன் ஆகுது. அப்படி உங்களுக்கு இது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது, இந்த ரீஜனில் ஒரு பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 2x லெஸ் தேன் ஒய்ன்றது தான் வந்து அர்த்தமா. ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாயிண்ட் வந்து ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸ் வந்து 20னும் ஒய் வந்து 100னும் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ரீஜனுக்குள்ளே வந்து எடுத்திருக்கேன். எனக்கு சால்வ் பண்ணும் போது -60 லெஸ் தேன் 0ன்னு வருது, விச் இஸ் ட்ரூ. ஸோ அப்போனா இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஹிண்ட்லையும் பார்த்தோம், நம்மளுக்கு வந்து இந்த பார்ட்டு தான் ஃபீஸிபிள் ரீஜனாக வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், கார்னர் பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் இந்த கார்னர் பாயிண்ட்டும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ இந்த லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு x + 2y அண்ட் 2x - y வந்து சால்வ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரியே 2x + y equal to 200 அண்ட் 2x - y is equal to 0. இதையும் சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா. ஸோ 4x is equal to 200 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் x is equal to 200/4 which is 50. ஸோ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ x is equal to 15 வருது. அண்ட் சப்ஸ்டிடியூட் இது எந்த ஈக்குவேஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 இதை எடுத்துக்கிறேன், நான் 2ன்னு இதை எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிடியூட் 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது 2 × 50 - y is equal to 0. ஸோ 100 equal to yன்னு வரும். ஸோ அப்போது இது வந்து எதோட இது வந்து எந்த லைன் அப்படின்னா நம்ம இங்கே எடுத்துருக்கோம்ல இந்த லைன். ஸோ 50, 100. ஸோ நான் இது வந்து இது A, இது B, இது C அண்ட் இது Dன்னு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து D பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். இப்போ C பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ C பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து நம்ம சேம் ஆக்குறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒய்யை வந்து சேம் ஆக்க போகிறேன். ஸோ × 2 பண்ணுறேன். ஸோ x + 2y equal to 100 வரும். 4x - 2y equal to 0. கேன்சல் ஆகிடும். 5x is equal to 100 வரும். ஸோ 5x is equal to 100 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. x is equal to 100/5. ஸோ it will be 20. ஸோ இது x is equal to 20 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அகெயின் இது 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x is equal to 20 + 2y is equal to 100. ஸோ 2y equal to 18 வரும் அண்ட் y is equal to 14 வரும். ஸோ C பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து 20, 40.
ஸோ இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஜெட்டில். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் அண்ட் ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 0 + 2 × 200 which is 400 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 0 + 2 × 50 which is 100. நெக்ஸ்ட்டு 20 + 2 × 40 which is 20 + 80 100. அடுத்தது 50 + 2 × 100 which is 50 + 200 250 வந்து வரும். ஸோ இங்கே மேக்ஸிமம் மினிமம் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு வேல்யூமே வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து இது. ஸோ பை கார்னர் பாயிண்ட் மெத்தட் minimum z equal to 100 at 0, 50 and 20, 40 and maximum z equal to 400 at 0, 200. 9th question வந்து பார்க்கலாம். maximize z equal to minus x plus 2y subject to the constraints அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ constraints வந்து இங்கே என்னது, x greater than equal to 3 கொடுத்துருக்காங்க, x plus y greater than equal to 5, x plus 2y greater than equal to 6 and y greater than equal to 0. ஸோ y greater than equal to 0 அப்படின்னு கொடுக்கும் போது பாசிட்டிவ் சைட் ஆஃப் த y axis. ஸோ பாசிட்டிவ் சைட் ஆஃப் y ஆக்சஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டும் வந்து வரலாம். அண்ட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 3ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா நம்மளுக்கு வந்து அது லைனாக வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதை வந்து பிரிப்போம். நான் கிராஃப் வரையும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து z ஈக்குவல் டு -x + 2y வந்துடும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கலாம். ஸோ x + y is equal to 5ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ x is equal to 0 அப்படின்னு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா it will be y is equal to 5 and y வந்து 0ன்னு போட்டோம்னா x வந்து 5ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ அடுத்தது வந்து டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணிடலாம். ஸோ 0 greater than equal to 5ன்னு வந்து வருது. ஸோ which is false. ஸோ away from origin என்ன பண்ணணும், x is equal to 0, y equal to 0 போடணும் இந்த ஈக்குவேஷன்லேயே. ஸோ நெக்ஸ்ட் x plus 2y is equal to 6ன்னு வந்து இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸு வந்து 0 அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ எக்ஸு 0ன்னு போடும் போது 2y equal to 6. ஸோ y equal to 6/2 which is 3. ஸோ 3 வந்துடும். அண்டு இங்கே நெக்ஸ்ட்டு y equal to 0ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸு வந்து 6ன்னு கிடைக்கும். ஸோ y equal to 0, x will be 6. ஸோ இதுக்கு வந்து டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணோன்னா ஸோ இட் வில் பி 0, 0, அதாவது x is equal to 0 போடணும், y equal to 0 போடணும், 0 greater than equal to 6ன்னு வருது which is false. ஸோ இதுவுமே வந்து away from origin. ஸோ நம்ம வந்து கிராஃப் வந்து வரைஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து x greater than equal to 3, தட் இஸ் x is equal to 3, அவ்வளோதான், y வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ x is equal to 3 அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா ஒரு வெர்டிக்கல் லைன் parallel to y ஆக்சிஸில் வந்து வரும். ஸோ திஸ் இஸ் x is equal to 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ 0, 5. ஸோ x ஆக்சிஸ் 0, y ஆக்சிஸில் 5 அண்ட் 5, 0. ஸோ இதுதான் வந்து லைன். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ x plus y is equal to 5. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த x plus 2y equal to 6க்கு 0, 3. ஸோ x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் 3 அண்ட் x ஆக்சிஸில் 6, y ஆக்சிஸில் 0. ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே பார்த்தோம்னா இந்த லைனாக இருக்கட்டும் அண்ட் இந்த லைனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் தான். ஸோ அப்போ இது வந்து திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6ல. ஸோ அப்போ இதுவுமே இந்த டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது.
அண்ட் இதுவுமே வந்து இந்த டைரக்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தேன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டைரக்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு பார்க்கும் போது எல்லாமே இந்த ரீஜனில் தான் வந்து இருக்குது. ஸோ திஸ் வில் பி த ஃபீஸிபிள் ரீஜன். அண்ட் இங்கே கார்னர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு, இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு, அண்ட் இங்கே வந்து ஒரு கார்னர் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கும் இந்த லைனுக்கும் கட் ஆகுதுல்ல, ஸோ அதோட பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அண்ட் இது வந்து 6,0. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இது x is equal to 3 லைனு, அண்ட் இது வந்து இந்த லைன் வந்து x plus y is equal to 5. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு y வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ x is equal to 3 and x plus y is equal to 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 3 plus y is equal to 5 and y is equal to 2. ஸோ பாயிண்ட் வந்து என்னது, நான் வந்து இதை ஏன்னு வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட் வந்து 3,2 பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும், 3,2. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஒரு லைனு, எக்ஸ் பிளஸ் 2y வந்து ஒரு லைன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 6. சால்வ் பண்ணலாம், சைன் சேஞ்ச். ஸோ minus y equal to -1. So y will be equal to 1 and substitute y equal to 1 in x plus y equal to 5. So இதில் போட்டோம்னா x plus 1 is equal to 5, x is equal to 4. So 4,1. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் அடுத்தது வந்து என்னது, இந்த பாயிண்ட்டு, இது வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் 4,1 அண்ட் இது வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபிசி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபீஸிபிள் ரீஜன் வந்து என்னது, அன்பவுண்டடாக வந்து இருக்கு. அண்ட் கார்னர் பாயிண்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். z ஈக்குவல் டு -x + 2y. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து 3,2. ஸோ z ஈக்குவல் டு -3 + 2 × 2. ஸோ -3 + 4 1. அண்ட் b வந்து 4,1. z ஈக்குவல் டு -4 + 2 × 1. ஸோ -4 + 2 which is -2. அண்ட் c வந்து 6,0. ஸோ z ஈக்குவல் டு -6 + 2 × 0 which is -6. ஸோ which is -6. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் போது 1 தான் வந்து மேக்ஸிமம், எம் கேபிட்டல் எம். ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் நம்மளுக்கு அன்பவுண்டடாக இருக்கிறதுனால 1 அப்படின்ற இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து இட் மே ஆர் மே நாட் be the maximum value of z. ஸோ அதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கிராஃப் பண்ணணும். என்ன பண்ணணும், இன்இக்வாலிட்டி. ஸோ z greater than m, அதாவது z வந்து என்னது, -x + 2y greater than 1. ஸோ இதுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா -x + 2y equal to 1 வந்து எடுத்துப்போம், ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஸோ x is equal to 0 போட்டோம்னா 2y equal to 1, y equal to 1/2 வந்துடும். y equal to 0ன்னு போட்டோம்னா x is equal to -1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு டேபிள் என்னன்னு ஃபார்ம் ஆகும், இது எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோமா 0, இங்கே y வந்து 0. எக்ஸ் 0வாக இருக்கும் போது y வந்து 1/2, y வந்து 0வாக இருந்தால் -1 வந்து வரும். ஸோ இப்போ இந்த லைன் வந்து நம்ம எடுத்துருக்கோம்ல, இதோட ரீஜன் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இது வந்து நம்ம 0 0 சப்ஸ்டியூட் பண்ணும் போது இட் வில் பி டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணுறேன். அப்போ வந்து 0
greater than 1 வந்து வருது, which is also false. அப்பனா away from origin தான் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து மார்க் பண்ணிப்போம். 0 1/2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 1/2. அதாவது 1/2னா 0.5. ஸோ இங்கே வந்துடும். அடுத்தது வந்து எக்ஸில் வந்து -1. ஸோ -1னா இங்கே -1 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0னா இந்த இடத்துல. ஸோ லைன் வந்து இப்படி வருது. ஸோ நம்ம வந்து இந்த டாட்டட் லைன்ஸில் தான் வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சி தான் வந்து நம்ம வரைகிறோம். அண்ட் இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு இப்படி வரைஞ்சிருக்கோம். அவே ஃப்ரம் ஆரிஜின் அப்படின்னும் போது இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து எந்த ரீஜன்னு பாயிண்ட் எடுத்தோம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா பாயிண்ட் வந்து இங்கே என்ன எடுத்திருக்கேன், இந்த 4 எடுத்திருக்கேன், 5, அதாவது 4,5 இந்த பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரீஜன்லேருந்து ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இதில் போடணும். ஸோ என்ன எடுத்திருக்கோம் நம்ம 4,5 வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதில் போடுறோம். ஸோ -4 + 2 × 5 greater than 1. ஸோ அப்போ -4 + 10 greater than 1 6 greater than 1. ஸோ இது வந்து ட்ரூ காமன் ரீஜனாக வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ z = -x + 2y has no maximum value to the given constraint அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு வந்து காமன் ரீஜன் இருக்குது. ஸோ நம்ம அன்பவுண்டட்ல மேக்ஸிமைஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன எழுதுகிறோம், z greater than m எழுதுகிறோம். காமன் ரீஜன் இருந்ததுன்னா நோ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்ம என்ன எழுதி வந்து கன்க்ளூட் பண்ணோம். ஸோ z greater than m has points in common with the feasible region. So z = -x + 2y has no maximum value. ஸோ இதான் வந்து கன்க்ளூஷன் ஃபார் 9th sum. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமைஸ் z = x + y அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ x, y greater than equal to 0ன்னு வந்து கொடுத்துருக்காங்க, which means it is in the first quadrant அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தென் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒன்றா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ x - y = -1. ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் ஸோ x = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y வந்து 1 ஆகிடும். y 0 போட்டோம்னா x வந்து -1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். த நெக்ஸ்ட் ஒன், ஸோ -x + y = 0. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா x 0ன்னு போட்டால் நம்மளுக்கு yயும் 0 தான் கிடைக்கும், ஆரிஜினில் இருக்குது. ஸோ அப்போ வேறு எதனா வந்து வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து x வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x 2 போட்டோம்னா y will be also 2. அண்ட் இப்போ வந்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 and 1 2 3 4 5 6 அண்ட் -1 மட்டும் மார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா -1 வேல்யூ இருக்குது. ஸோ -1 மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பிளாட் பண்ணோம்னா 0, 1, x ஆக்சிஸ் 0, y ஆக்சிஸ் 1 அண்ட் -1, 0. ஸோ x ஆக்சிஸ் -1 அண்ட் y ஆக்சிஸ் 0. ஸோ லைன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 0, 0 அண்ட் 2, 2. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். அண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் x - y = -1 அண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் -x + y = 0ன்னு வந்து நம்மளுக்கு வரும்.
அண்ட் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வருது, இது 0 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0 லெஸ் தேன் -1 வருது. ஸோ விச் இஸ் ஃபால்ஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஸோ ஆரிஜினில் 0,0 டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த லைன் வந்து ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகி போகுது. ஸோ நம்ம வந்து வேறு எதனா ஒரு பாயிண்ட்டை எடுத்து வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து என்னது ஃபால்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் x - y -1 வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் தான். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சம் பாயிண்ட் நான் வந்து இங்கே இந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதாவது இந்த லைனுக்கு இது வந்து x - y = -1ல் இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு. அண்ட் இங்கே வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1,3 இந்த பாயிண்ட்டை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். x = 1, y வந்து 3ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ x - y less than or equal to -1ல் போட்டு பார்க்குறேன். ஸோ செக் பண்ணி பார்க்குறேன் இது வந்து இது ஃபீஸிபிள் ரீஜனுக்கு. ஸோ 1 - 3 less than equal to -1, -2 less than or equal to -1 வரும். ஸோ -2 is less than -1, கரெக்ட். ஸோ அப்போனா இதுதான் வந்து ரீஜன், இப்படி தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 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 டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம வந்து எதை ஷேட் பண்ணணும், ஸோ இது வந்து அடுத்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ சம் பாயிண்ட் ஹியர். ஸோ 3,1ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எந்த ஈக்குவேஷனில் போடணும், -y ப்ளஸ் -x ப்ளஸ் y போடணும். -x ப்ளஸ் y = 0ல் வந்து போடுறேன். ஸோ 3, x வந்து 3 அண்ட் y = 1 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் -3 + 1 = 0. சாரி ஈக்குவல் டு 0ல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்து வரும். ஸோ அப்போ -2 less than 0ன்னு வந்து வருது, விச் இஸ் ட்ரூ. ஸோ கரெக்ட் தானே நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எங்கே வரும், இதுதான் வந்து ரீஜன். ஸோ நம்ம எப்படி ஷேட் பண்ணுவோம், அண்ட் அதே மாதிரி இந்த லைனுக்கு இந்த பக்கம் வந்து வரும். ஸோ எதுவுமே காமன் ரீஜனே வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த 2 ஷேடட் ரீஜன்லேயுமே பார்த்தோம்னா there is no காமன் பாயிண்ட் இல்லை. ஸோ அப்போனா இந்த ப்ராப்ளமில் நோ ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடையாது, அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட்டும் வந்து கிடையாது. ஸோ அவ்வளோதான் வந்து சம். ஸோ இங்கே -2 is less than 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, விச் இஸ் ட்ரூ இல்லை, இங்கே வந்து ட்ரூ. ஸோ அப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்ட் தான், இதான் ஃபீஸிபிள் ரீஜன் தான். ஸோ அப்போது வந்து நம்ம இங்கே இந்த பக்கம் ஷேட் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஷேட் பண்ணுறோம். இங்கே என்ன வந்திருக்கு, -2 less than -1 வந்திருக்கு, விச் இஸ் ஆல்சோ இதுவுமே வந்து ட்ரூ தான். ஸோ அப்போ வந்து இங்கே ரெண்டு பார்த்தோம்னா இது ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா காமன் பாயிண்டே வந்து இல்லை இந்த போத் த ஷேடட் ரீஜன்ஸ். அப்போனா வந்து இந்த ப்ராப்ளமில் ஃபீஸிபிள் ரீஜன் இல்லை, ஸோ ஃபீஸிபிள் சொல்யூஷனும் வந்து கிடையாது, அதனால மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட்டும் வந்து கிடையாது. ஸோ இது அவ்வளோதான் வந்து இந்த சம். இங்கே எழுதணும் பாயிண்ட் வந்து எழுதி நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன எழுதலாம்னா, தேர் இஸ் நோ பாயிண்ட் காமன் in the 2 shaded region. Thus, the problem has no feasible region and the feasible solution, that is no maximum value of z. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.